இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிட்டு உள்ள வராத. மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி இல்லையா, கஷ்டம். ஓ கஷ்டமா? ஓகே. என்னண்ணா இவனை தானே நம்ம புடிக்கணும். ம் 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 ஜஸ்ட் வெயிட். நீ குட்ல நம்மளை விட பிச்சைக்காரனா இருக்கான் போல இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் பாஸ். எஸ் பாஸ். உள்ளவே என்ன சொல்லணும்? ஹேட்ஸ் அப்ல இல்ல, ஹேண்ட்ஸ் அப். புரிஞ்சிச்சு பாஸ். உள்ள போய் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அந்த பையனை புடிச்சி நீங்க பேக் சைடு வழியா உள்ள வருவீங்களா பாஸ்? எக்ஸாக்ட்லி. கவனமா செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்ல. சொல்லிய பாருங்களேன். ஓகே பாஸ். இல்லைங்க வா பாஸ். நீங்க ஏம்ல லைன்ல நிக்கிறீங்க? நாம என்ன இங்க ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண வந்திருக்கோம்? இல்ல பாஸ், அந்த பையன் பேங்க் மேனேஜர் ரூம்ல இருந்தான். அவன் வரதுக்குள்ள கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலான்னு தான் நின்னேன். சிசிடிவி கேமரா ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால ஒயரை கட் பண்ண முடியல. ஹேண்ட்ஸ் அப். மரியாதையா எல்லா பேரும் குப்புறப்படுங்களா. சுட்டு போட வச்சுட்டீங்களா? ஐயோ, நீங்க ஏம்ல கீழே படுத்து கிடக்கீங்க? நீங்க தானே பாஸ் படுக்க சொன்னீங்க. எல்லாரும்னா உங்களை சொல்லல, மாஸ்க் கட்டாதவங்கள தான் நான் சொன்னேன். ஓ அப்படியா? ஏய், நீங்க ஏம்ல இருந்துச்சீங்க? சார் நீங்க தானே மாஸ்க் போட்டவங்க தவறுன்னு சொன்னீங்க. மாஸ்க் போட்டவங்கன்னா மடையா கன்னு வச்சு இருக்கிறவங்கள தான் நான் சொன்னேன். நீ ஏம்ல நீ எதுக்குல இருந்துச்சா? நீங்க தானே கன் இருக்கிறவங்கள தவறுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, என்கிட்ட கன் இருக்கு. அப்பா, கம்பு ஊன்ற வயசுல உனக்கு எதுக்குல கண்ணு? அடே, நான் சொல்ல வந்தது என்னன்னா, பேங்க கொள்ளையடிக்க வந்தவங்களை தவிர மத்தவெல்லாம் எந்திரி. உங்களை கையெடுத்து கும்பிடுதோம்ல, எதுக்குல இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது யாரு? லீ பாலி கபாலிடா. கிளாஸை கட் பண்ணிட்டு லைப்ரரியில ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த சைலன்ஸ் என்னால தாங்கவே முடியல. அந்த வயலன்ஸை விட இந்த சைலன்ஸ் எவ்வளவோ பெட்டர். யாரா போன சைலண்ட்ல போடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய் மச்சான், நம்ம லைப்ரரி நல்லா கலக்கட்டுதுடா. எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களா இருக்காங்கடா. உனக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, இப்ப லைவா காட்டுறேன் பாரு. வாடா, ஸ்ட்ரைட்டா வந்துரு. உனக்கு என்ன வேணும்? என்ன உடம்பு எப்படி இருக்கு? என்ன பேசிட்டு இருக்க? நல்லாதான் இருக்கு. என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? நீங்க இருக்கிற பயம் கூட இல்லாம எவ்வளவு வல்கரா பேசுறேன் தெரியுமா? என்னடா என்ன பேசுன? நான் ஒண்ணு சொல்ல, ஜஸ்ட் நேர்ல வாடான்னு சொன்னேன். பாத்தீங்களா மேடம், ஸ்லிம்மா இருக்கன்னு சொல்லி நைட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பேசிருப்ப? உன்னை எல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமா மேடம், இந்த மாதிரி பொறுக்கிங்களா கேஸ் போட்டு ஜெயில தள்ளணும் மேடம். இவனுங்களை எல்லாம் நடு ரோட்ல தூக்கு போட்டு தொங்க வேண்டும் மேடம். டேய் மச்சான், உன்னை தூக்குல போட போறாங்களாடா? டேய், நீ பண்ண தப்புக்கு சாரி கேளுடா. சாரியா? நான் ஏன் சொல்லணும்? நான் எங்க அப்பாக்கே சொல்ல நீ மாட்டேன். மட்டும் இந்த பொண்ணு கிட்ட இப்ப சாரி சொல்லனா இந்த லைப்ரரியில மட்டும் இல்ல, ஊரெல்லாம் ஆரம்பிச்சு நாடு முழுக்க பரவி எல்லா பொண்ணுங்க கிட்டயுமே நீ சாரி சொல்ல வேண்டியது இருக்கும். டேய், எல்லா பொண்ணுங்களுக்கும் சாரி சொல்லணுமாடா? ப்ளீஸ் சொல்லி தொலைடா. சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க பக்கமே வர மாட்டேன். இனிமே உனக்கு எந்த பயமும் இல்லம்மா, தைரியமா போ. தேங்க்யூ மேடம். நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு லேடி. ரொம்ப ஜாலியா இருந்ததுடி. எக்ஸ்கியூஸ் மீ, ரேட் எவ்வளோ? 11. வாட்? ஒரு ராத்திரிக்கு 10,000மா? வாட்? பாருங்க மிஸ், என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க? என் ரேட் எவ்வளோன்னு கேக்குறியா? ஐயோ, நீங்க இந்த மாதிரி பப்ளிக்கா ரேட் பேசுறத 10 பேர் கேட்டா என் லைஃப்ல ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் லைஃப் என்ன ஆகுறது? எனக்குன்னு ஒருத்தி எப்படி கிடைப்பா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உங்க சப்ஜெக்ட்? பாத்தீங்களா சார், ரொம்ப கியூட்டா இருக்க. ஒரு நைட்டுக்கு வா, 10,000 ரூபாய் தாரேன்னு சொல்றா சார். என்னது
ஒரு நைட்டுக்கு 10,000 ரூபாயா? சார் நான் சொல்றத கேளுங்க சார். அவன் தான் என்ன அமைதியா இருங்க. இந்த சப்ஜெக்ட நான் தெளிவுபடுத்துறேன். அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான்? ரேட் என்னன்னு கேட்டான். அவ என்ன சொன்னா? 10,000 சொன்னா சார். சார் நான் சொன்னது 11. சார் பாத்தீங்களா, அதுக்குள்ள 1000 ரூபாய் ஏத்திட்டா. ஐயோ, இது ரொம்ப ப்ராப்ளமான சப்ஜெக்டா இருக்கு. இதை ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். இங்க பாருமா, நீ என்னதான் ஹெச்ஓடி பொண்ணா இருந்தாலும் உன் மானத்தை இப்படி பப்ளிக்கா வேலை பேசுறது ரொம்ப தப்பு. உன் சப்ஜெக்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. இனிமே உன் சப்ஜெக்ட காலேஜ்ல வச்சுக்காத, வெளியே வச்சுக்க. போ. இதான் போட்டு வாங்குறது. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. எல்லாரும் போங்க. எல்லாரும் நான் என்ன எழுதுறேன்னு போர்டை கவனிக்கணும். விளையாடிட்டு கூட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பாருங்க சார், இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லையே. போதும், தலை வெடிக்குது. முதல்ல இந்த விக்ராந்த நம்ம காலேஜ்ல இருந்து வெளியே துரத்தியே ஆகணும். ஆமா. பேசி முடிச்சிட்டீங்களா? என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் காலேஜ் டாப்பர். சார், நீங்களாம் என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப கிளாஸ் நடக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார், ப்ளீஸ். பெரிய உத்தம புத்திரன் வந்துட்டான். உன்னெல்லாம் நம்ம விட்டு வைக்கிற மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே முடிவெடுத்தாகணும். சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க பேச்ச நாங்களே எங்க வீட்லயே கேட்க மாட்டோம். உன் பேச்ச கேட்கணுமா? இவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க லைவ்ல இருக்காரு நம்ம பப்ளு. பப்ளு, நான் சொல்றது கேக்குதா? சொல்றா விக்ராந்த், கேக்குது. சொல்லு. சோ நம்ம லெக்சரர் ரொமான்டிக் ராமநாதனோட வண்டவாளத்தை பத்தி கொஞ்சம் அவுத்து விடுங்க. விக்ராந்த், ராமநாதன் ரொமான்டிக்கா பேசின வீடியோ நம்ம கிட்ட ஒன்னு சீக்ரெட்டா இருக்கு. அதை இப்ப நம்ம பாப்போம். 1 செகண்ட். ஹாய் சார், நம்ம சைலஜா மேடம் கொஞ்ச நாளா குண்டா மாதிரி தெரியல. உண்டாகாம என்ன பண்ணுவா? வேலையா வெட்டியா? பகல்ல புருஷனுக்கு நிறைய வேலை இருக்கிறதால வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிறான். நைட்டு இவளுக்கு வேலை இல்லைங்கிறதால குண்டாயிட்டே போறா. என் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் பாடம் நடத்துறேன். ஐயா நிறுத்துடா. உங்க வயசு என்ன, நீங்க பண்ற வேலை என்ன? உங்களை கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஜஸ்ட் 1 மினிட் சார். அந்த அளவுக்கு இங்க டைம் இல்ல. பப்ளு, உனக்கு கேக்குதா நம்ம விஜயகுமார் சாரோட கதறல்? கேக்குது விக்ராந்த், சொல்றா. நேத்து நம்ம சார் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்க இருந்தாருன்னு சொல்லு. நேத்து ராத்திரி விஜயகுமார் சார் ஜோதி தியேட்டர்ல 4 வாரமா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிற சந்துக்குள்ள சுந்தரி மயங்குகிறான் மந்திரி அப்படின்னு ஒரு கில்மா படத்தை பார்த்துட்டு மெய் மறந்து போயிட்டாரா. சார், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் மீட் பண்றேன் சார். கிளம்பு. அப்புறம் சார், உங்களை பத்தி சொல்லணும்னா சார், நீங்க சாதாரண ஆள் கிடையாது சார். ஒரே நேரத்துல 4 பொண்ணுங்கள, பூஜா, ராணி, ரேகா, ரோஜா, அது மட்டும் இல்லாம சுஷ்மாவும் கூட. என்ன சார், இது போதுமா? இன்னும் வேணுமா? இத பாருங்க, உங்க சாட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ராணி, ரேகா, ரோஜா, சுஷ்மா. டேய், இந்த வயசுல எப்படி ஆயிட்டீங்களா? உருப்படாத பசங்களா, யூஸ்லெஸ் பலோஸ். இது வரைக்கும் போன மானம் பத்தாதுன்னு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் வரேன். மானம் அப்படி ஏறி போச்சு. ஐயோ, டாடி, மகனே. அம்மா, உங்க டேய் யாரா? என்னடா சொல்றது அம்மா கிட்ட? ஏன் பேசுறா? ஹலோ, எங்க இருக்க? அம்மா, அது வந்து பப்ளு டிக்கெட் எடுத்து வச்சு கம்பல் பண்ணி கூப்பிட்டதால இப்பதாம்மா படத்துக்கு வந்தோம். எனது படத்துக்கா? அது என்ன சவுண்டே கேட்கல? இல்லம்மா, இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. சொல்லு. அந்த ஆட் வந்துச்சுன்னா நீ படத்துல தான் இருக்க. அது ஒண்ணு இல்லப்பா, அந்த பப்ளு ரொம்ப மோசமானவன். அவன் கூட சேராத, அவன் உன்னை கெடுத்துடுவான். படம் முடியவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. என்ன? பாய்மா. பாய்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் தான் பையன் தான் உத்தமன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸுங்க பொறுக்கீங்க. ஏண்டா, எங்க ஆளுங்க டிக்கெட் கேட்டா இல்லன்னு சொன்னியாமே? நீ இங்க புதுசா வந்த மேனேஜர், நான் அடையாறு ஜானி, லோக்கல்ரா. டிக்கெட்ல ஆன்லைன்ல புக் ஆயிடுச்சுங்க. நிறுத்துறா. பவர் ஸ்டார் சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஜங்ஷன்ல நான் தான் நடத்தணும். டிக்கெட்ஸ் மட்டும் இல்லனா மண்டை எகிரிடும். போய் டிக்கெட் எடுத்து வா. போ.
ஹலோ, அப்படியா? எங்கடா? உடனே வரேன். டேய் வேணாடா விட்டுறா. டேய் என்ன விடுறா, இன்னைக்கு அவனா நானான்னு பாக்குறேன். டேய் அவன் நல்லவன் இல்லடா, அவன்கிட்ட வச்சுக்க வேணாம்டா. நமக்கு எதுக்குடா வம்பு? நமக்கு எதுக்கா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யாரா அவரு? என் கடவுள்ரா. என்னாச்சு தம்பி, யார் நீங்க? நான் சொல்றேன்ன, இன்னைக்கு அண்ணனோட படம் இங்க ரிலீஸ் ஆகுது, அத நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஒருத்தன் அண்ணனோட படத்தை சீடி போட்டு வித்துக்கிட்டு இருக்கானா. அவனுங்களை கொன்னு அந்த ரத்தத்துல அண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு போறேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கானா? சபாஷா தம்பி, ரசிகன் நீதான்டா, எதுக்கும் கவலைப்படாத. பவர் ஸ்டார் ரசிகன் நான் சொல்றேன். AK-47 டேஞ்சர் நானு. பவர் ஃபேனோட வச்சுக்கிட்டா பவர் பிளான்ட்டே வெடிச்ச மாதிரி தான். வா அவன ரெண்டுல ஒன்னு பாத்துறலாம். அண்ணா வேணாண்ணே, உங்களுக்கு எதுக்கு நான் வீண் சிரமம்? நீ எதுவும் பேசாத, நாங்க எல்லாரும் வரோம். இது ஏன் மேல சத்தியம். ஏய், யாரா நீங்களா? டேய், ஒரு இடம் விடாம மூல முடுக்கு எல்லாம் தேடுங்கடா. சரிண்ணே. போங்க. புது படம் பாக்குறதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு தியேட்டர்ல போய் பாக்குறது, இன்னொன்னு திருட்டு டிவிடில பாக்குறது. நாங்க முதல் வழியில போறோம், நீ ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு தடவை எங்க வழியில வந்து பாடுறா. சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே திருட்டு டிவிடி எப்படி வருதுன்னே தெரியல. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கோவமா இருந்தது. ஒரு படம் தயாரிக்க ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? பொண்டாட்டி தாலி வரைக்கும் விக்கிறாங்கடா. முடிஞ்சா தியேட்டர்ல போய் படம் பாரு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னொரு தடவை தப்பு பண்ணுன தொலைச்சிருவேன். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட்டோம், எங்க புளியணுமோ அங்க புளிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் மேனேஜரு டிக்கெட் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, திருப்தியா இருக்கு. டேய் கொளுத்துங்கடா. ஓகேண்ணா. ஏண்டா நாம தானடா ஃபர்ஸ்ட் வச்சோம். ஆமாமா, நாம தான் ஃபர்ஸ்ட் வச்சோம். நீ சொல்லுமா, நம்ம தானே ஃபர்ஸ்ட் வச்சோம். ஆமா, நாங்க தான் வச்சோம். இல்ல நாங்க தான் வச்சோம். இல்ல நாங்க தான் வச்சோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட். நாங்க தான் ஃபர்ஸ்ட். இல்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். நாங்க தான். அம்மா, இது வந்து அனு. இவ என்னோட கிளாஸ்மேட். இவள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அதானே? மல்லிகா, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே. ஆமாமா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அப்போ நான் சொல்றதையும் கேளு. இத்தனை வருஷமா வளர்த்த என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். அம்மா, நீ நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு இருப்பாம்மா. அப்ப சரி, நான் இந்த பொண்ண 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு இவ சரியான பதில சொல்லிட்டானா எனக்கும் சம்மதம். இவ்ளோ சீரியஸான சிச்சுவேஷன்ல क्वेश्चंस எதுக்குமா? எனக்கு ஓகே ஆண்டி. முதல் கேள்வி, நான் காஃபி கேக்குறேன், ஷேகர் டீ கேக்குறாரு. முதல்ல என்ன வைப்ப? முதல்ல பால் தான் வைப்பேன் ஆண்டி. ரெண்டாவது கேள்வி, நீ கார்ல அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற. அங்க நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. உன் கார்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அப்ப நானு, ஷேகர், விக்ராந்த் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல நீ யாருக்கு லிஃப்ட் கொடுப்ப?
காரை உங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் ஜாலியா நடந்து வந்துருவோம் ஆண்டி. மூணாவது கேள்வி. தாய் வயிற பார்த்தா பொண்டாட்டி பர்ச பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா மாமியார் மருமக சந்தோஷமா எதை பாப்பாங்க? டிவி சீரியல்ஸ் ஆண்டி. எஸ் சூப்பரா. என்ன சொல்ல போறாளோ ஆண்டி. நீ தப்பா நினைக்காதம்மா. நாம இந்த அளவுக்கு இல்லன்னா இவங்க 2 பேரும் கையில பிடிக்கவே முடியாது. நீ வாமா. எவ்வளவு அடிதண்டா தாங்குவ? மரியாதையா கையெழுத்து போட்டுரு. நான் செத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன். அவங்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குவோன்னு எனக்கு தெரியும். அவனை கையெழுத்து போட வச்சு அந்த டாக்குமெண்ட்டை மும்பைக்கு அனுப்ப வேண்டியது என்ற பொறுப்பு. அந்த கத்தி எங்க கையெழுத்து போடுறத கையெழுத்து போடுறத கையெழுத்து போடுறத போடுங்கண்ணே போடு. தம்பி சுபாஷ், நான் ஒரு எம்எல்ஏ. அரசியல் பண்ணிட்டு இருந்தவனே இப்போ ரவுடிசம் பண்ண வச்சிட்டியே. நல்லது கண்ணு. டேய் மூர்த்தி, இந்த கத்தியை எடுத்துட்டு இந்த ஆளை ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து போடு. கொடுங்கண்ணே. பப்ளு, தோசை சாப்பிடுறியா? வடை கூட சாப்பிடுவேன். ஐயோ, அந்த தோசை போய் சாப்பிடுற? அது நேத்து சுட்ட தோசை, நாய்க்கு வைக்கலான்னு பார்த்தேன். அத போய் இப்படி சாப்பிடுற? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல ஆண்டி. உன்னாலதான் கவுண்டர் கொடுக்க முடியுமா? ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ். அங்கிள், உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுடா. இல்ல 2 கேட்கணும். அதையும் தான் கேள. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? அப்படின்னா 4 கேட்கணும். அதத்தான் கேட்டுட்டியாடா. எப்போ? இப்போ. வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலே தாங்க முடியாது. இங்க என்னடா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. வாய்மா. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. உனக்காக பருப்பு கீரை, வத்த குழம்பு, பாவக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். தொட்டாசினிங்க ஃப்ரை, கத்தாழ குருமா, கள்ளிப்பால் ரசம், அரளி வித தொக்கையும் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே நீயே சாப்பிட்டுடு. அவனுக்கு ஆமாமா, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. ஐ லவ் சோ மச் திவ்யா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. உனக்காக நான் பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. நீ பார்க்குக்கு போறியா? இப்படி ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லாம இருக்க முடியுமா? எங்க அந்த கார்டு கொடு. இந்த கார்டோட விலை 70 ரூபா. அப்புறம் இந்த ரோஸோட விலை ஒரு 20 ருபீஸ். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் 15 ருபீஸ். அவர் பாடின பாட்டு கூட அவரோட கற்பனையில சொந்தமா உனக்காக எழுதின பாட்டு இல்லை. ஸோ சரியா 105 ரூபா செலவு பண்ணதுல நீ விழுந்துட்ட. இதுக்கு மேலே யாராவது ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? 1000 10,000 செலவு பண்ண முடியுமா? நான் காசை பத்தி பேசவே இல்லை. ஆக்சுவலி பசங்க ப்ரப்போஸ் பண்ணா நம்மளுக்குள்ள ஃபீல் வரணும். அதுவும் உண்மையானதா இருக்கணும். அதுவும் இல்லாம நாம அவனுக்காக தான் பிறந்தோன்னு நினைக்கணும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, கிடைக்க மாட்டான். நேத்து ராத்திரி எனக்கு வித்தியாசமான கனவு வந்துச்சு. என்ன கனவு? நான் கனவுல பறந்து இமயமலைக்கு போறேன். ஏறுறேன், குதிக்கிறேன், சுத்தி மலை, பயங்கர குளிர். இருந்தாலும் விடல. இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை போட்டேன். அப்படியா? அந்த கயிறை புடிச்சு இங்க இருந்து அங்க போகும்போது திடீர்னு அறுந்துருச்சு. என்னது? கயிறுடா. அப்புறம் அந்த உச்சி மலையில இருந்து நான் சர்றன்னு வலிக்கிட்டு ஒரு ஆத்துல போய் விழுந்தேன். யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க இருந்த தண்ணியில எனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிச்சு. அத கையில மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? கனவு கலைஞ்சு வீட்டுல இருந்தேன். இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஜஸ்ட் கனவு, அவ்வளவுதானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அந்த மோதிரம் நிஜமாவே என் கையில இருக்குடா. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாமே தெரியுதுடா.
வா, இதை நம்பாம இருக்க முடியல. கனவுல வந்த மோதிரம் கைக்கு வந்திருக்கு. இது அதிசயம், உண்மை, ஆச்சரியம். யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. வெறும் 1999 மட்டுமே. டேய் டேய், நான் சொல்றது உண்மைடா. உண்மையாவா? அப்படின்னா என்னை பத்தி ஏதாவது சொல்லு பாப்போம். டேய், நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து உனக்கு தெரியும். புதுசா என்ன சொல்லணும்? சரி, உனக்கு புது ஆள் வேணும் அவ்வளவுதானே? இங்க பாரு, சினிமா நடிகை மாதிரி கவர்ச்சியா இருக்கா. இந்த பொண்ணை பத்தி சொல்லு பாப்போம். ஹலோ, நானும் கூட தான் காதல் தேவதன்ற படத்தை 35 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். நானும் அவரோட ஃபேன் தான். நான் 100 முறை பார்த்திருக்கேன். சரி, நீங்க படம்னு சொன்னதுனால உங்களுக்கு இமிடியேட்டா நான் ப்ரூவ் பண்றேன். உங்க பேரு 3 எழுத்து. முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆகும். யூ ஆர் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்களுக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. உங்க ஃபேவரட் நம்பர் 7. உங்க ஃபேவரட் ஸ்டார் ரஜினிகாந்த். கலர் பிளாக். நீங்க ரீசெண்டா பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. உங்க பாடி முழுக்க மொத்தம் 3 மச்சம் இருக்கு. ஒன்னு உங்க லெஃப்ட் சைடுல இடுப்புக்கு மேல, இன்னொன்னு ஏ அனு, என்னாச்சு? ஷிபா, இவன் மனுஷனே கிடையாது. He's a monster. He's telling everything about me. ஐ திங்க் அவன் உன்னையும் அழ வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அழ வச்சிட்டானா? ஹீஸ் விக்ராந்த், காலேஜோட ஜீனியஸ் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் நினைச்சா அழ வைக்காம விட மாட்டான். இவள என்னடா பண்ண? ஆக்சுவலி மேடம் என்ட்ரி கொடுத்ததே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ல தான் கொடுத்தாங்க. சோ நம்மளோட என்ட்ரியும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்னு தான் இதை நான் பிளான் பண்ணேன். நீங்க வந்ததுமே உங்க கார் நம்பரை வச்சு உங்க நேம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க நேமை வச்சு ஃபேஸ்புக் ஐடியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் பண்ணதான். Oh my god, என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஆளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஒரு ஏரியா, 4 புல்லட்டு, 6 டெட் பாடி, 8 கத்தி குத்து. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், இந்த தலைமுடி தான். சார், அது உங்களோடது தான் சார். என்னதா? ஆமா சார். உனக்கு எப்படியா தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஷர்ட்ல இருக்குன்னு எடுத்தேன் சார். அதை நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க ஓ, சார். ஆமா சார். சார், இந்த கேஸை டீல் பண்ண ஹைதராபாத்ல இருந்து என்ஐ ஆபீசர் சென்னைக்கு வராங்க சார். அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். இந்த சின்ன விஷயத்துக்கு என்னையவா? என்ன எத்தனை நாள் உங்களை இப்படி? சார் வணக்கம். இந்த கேஸை பார்க்கறது நீங்க தானா? என்ன தவிர வேற யாரும் பார்க்க முடியாது சார். இந்த கேஸ்ல உங்க அப்சர்வேஷன் என்ன? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், இந்த கேஸை பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிருவேன். என்ன தவிர வேற யாரும் பண்ண முடியாது சார். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பிரச்சனை சார். ஒரு 10-15 வந்து டமடமன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க சார். 2 மாசத்துல கண்டிப்பா பிடிச்சிருவேன் சார்.